நீங்க தெரிஞ்சுக்கங்க டாப் 5 காலேஜஸ் எது. நீட்ல வந்து நான் டாப் ஸ்கோரா இருக்கேங்க. அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மெடிக்கல் காலேஜில் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுறேன். சில காலேஜஸ்லாம் வருது. NIRF ரேங்க் எடுத்து பார்க்குறேன். சில காலேஜஸ்லாம் லிஸ்ட்டில் காட்டுது. இந்த லிஸ்ட்டை நான் என்ன பண்ணேன், எடுத்து பசங்களுக்காக பார்க்கலாம் எந்த காலேஜ் அப்படின்றத டாப் சொல்லலான்னு பார்த்தா MBBS பார்த்தா அந்த சில காலேஜஸ்லாம் காணவே காணும். அப்போ எது டாப் காலேஜ் அப்படின்றத உட்காந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டாக இந்த வீடியோ வந்து கொடுக்குறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், RGR அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நம்மளுடைய அனலைசஸ் பேஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய MBBSக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டாப் 5வது பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் உங்களுக்கு MBBS சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இதில் நம்ம முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப அருமையான ஃபெசிலிட்டிஸு. படித்து முடித்ததுமே இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குதுன்னாவும் நல்லாவே வந்து அருமையாக வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குது. இங்கே இருக்கக்கூடிய சில டிபார்ட்மெண்ட்டுன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்ஜரி, கார்டியாலஜி அண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே அருமையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லிஸ்ட்டில் டாப் 5ல் கிங்ஸ் ஜார்ஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இது எங்கே இருக்குது? லக்னோவில் இருக்குது. கிங்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2000 ரேங்க்லேருந்து 3000 ரேங்க்குள்ளே ஆல் இண்டியா ரேங்க் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 4வது பிளேஸ் பிடிச்சிருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ்னு எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரம்மாண்டமான கேம்பஸு, ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இருக்குது. மெடிக்கல் அந்த கேம்பஸில் வந்து போய் உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே நீங்கள் வந்து IIT கூட அதில் இருக்குது. இதில் PG படிக்கிறதுக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ் போகிறதுக்கும் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. இதில் என்ன ரேங்க் இருந்தால், கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் போக முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாப் 500லேருந்து 1000 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் சீட்டு வாங்கிட முடியும். இங்கே இருக்கக்கூடிய மெயின் ஃபெசிலிட்டிஸ்ன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேப்ஸுங்க தாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்டோட ஹாஸ்டல்ஸு, பேஷண்ட் தங்கக்கூடிய வார்ட்ஸ் அண்ட் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ். நம்ம லிஸ்ட்டில் 4வது பிளேஸ் பிடிச்சிருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ்னு எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா BHU பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, வாரணாசியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸு. என்ன சார் டாப் இன்ஸ்டியூஷன் சொல்லி 5வது 4வது இடத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்த்து சைடு சொல்லிட்டீங்களே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கீங்க. வருத்தப்படாதீங்க, சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இந்தியாவிலேயே ஒரு டாப் மோஸ்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3rd பிளேஸில் சவுத் இந்தியாவில் நம்ம பக்கத்துலேயே இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரியில், அதில் வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டிஸுங்க. நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் முடிவு பண்ணீங்கன்னா இட்ஸ் ஏ பெஸ்ட் இன்ஸ்டியூஷனுங்க. இதில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க்கு ஒரு 270லேருந்து ஒரு 350 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், சீட்டை தட்டிடலாம். அப்போ என்ன பிளான் பண்ணோம்? நம்ம தமிழ்நாடு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு யூனியன் டெரிட்டரியில் வேர்ல்டு கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனில் நான் போய் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய ரேங்க்கு நான் சொன்ன மாதிரி 350க்குள்ளே தட்டிட்டிங்கன்னு வச்சுங்க, டாப்பில் இருக்கக்கூடிய பிளேஸு எவ்வளோ 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இன்ஸ்டியூஷனு, வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனு ஜவஹர்லால் நேரு போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஜிப்பரில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 5, 4, 3 பார்த்துட்டுமா? நம்ம பக்கத்து ஒரு யூனியன் டெரிட்டரியில் பார்த்தோம். என்ன சார் எங்கெங்கேயோ சொல்கிறீங்க, நம்ம தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப்புன்னு எல்லாம் சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு டாப் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் இல்லையா அப்படின்னா ஏங்க கவலைப்படுறீங்க? இந்தியாவிலேயே 2nd பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பிரைவேட் காலேஜஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாப் கிளாஸ் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் அப்படின்னா நம்மளுடைய CMC வெள்ளூர் தாங்க. அருமையான கம்யூனிட்டி ஹெல்த்தை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா CMC தான். இந்த CMCயில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல டாப் ஸ்கோரு. ஆனால் ஆல் இண்டியா ரேங்க்கா தேவையில்லை. தமிழ்நாடோட ரேங்க்கு 100லேருந்து 150க்குள்ளே வந்துட்டாலே போகிறோம். ஏன்னா
இந்த சீட்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்றது யாரு? தமிழ்நாடு மெடிக்கல் கமிஷன் தான். ரைட்டா? அதனால ஒரு 100ல இருந்து 150 ரேங்க் அப்படி அட்டகாசமா தட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சீட்டு கேரண்டிடுங்க. ஆல் இந்தியால 100ல இருந்து 150 ரேங்க் வேணுமா? தமிழ்நாட்டுல வந்து டாப் 100ல வந்தாலே உங்களுக்கு இந்த சீட்டு வந்து கிடைச்சிரும். சந்தோஷமா? அருமையா இருக்குல்ல? அதுவும் செகண்ட் பிளேஸ் தமிழ்நாடுனாலே ஒரு கெத்து இல்ல? சூப்பர். 5, 4, 3, 2 பார்த்துட்டோமா? 1 எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு இன்ஸ்டிடியூஷன் வேர்ல்டு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 100ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன் நேம் வருது. இங்க இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் பிரம்மாண்டமா வந்து இருக்கு. இந்தியாலேயே எப்படின்னா டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனு. இங்க படிக்கக்கூடிய யுஜி இருந்தாலும், பிஜி இருந்தாலும் பிளேஸ்மெண்ட்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. படிக்கிறதுக்கு ஃபீஸும் ரொம்ப கம்மி. டாப் 50 to 100 ஸ்டூடண்ட்ஸ் வந்து சீட் வாங்குறாங்க. எந்த இன்ஸ்டிடியூஷனு? டாப் 1. அதுதாங்க எய்ம்ஸ் நியூ டெல்லி. இப்ப நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, NIRF ரேங்க் பேஸ் பண்ணி எம்பிபிஎஸ்ல யாரெல்லாம் டாப்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் மெடிக்கல் காலேஜ் பார்த்துட்டோம். நீங்க எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? கீழே கமெண்ட்ல கொடுங்க. சார் NIRF ரேங்க் பேஸ் பண்ணி இருக்கட்டும் சார். இப்போ ரீசெண்டா 2025ல டாப்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா? டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? டாப்ல ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்கெல்லாம் எந்த காலேஜ் சார் செலக்ட் பண்ணாங்க? அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும்ல. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல டாப்பர்ஸ் செலக்டட் எந்த காலேஜஸ் மெடிக்கல் அந்த லிஸ்ட்டை தான் நம்ம வந்து டீட்டெயில்டா பார்க்க போறோம். வெயிட் பண்ணுங்க.